எல்லாரும் சாப்பிடுங்க. பெரியம்மா நான் சின்ன வயசுலேயே அம்மா ஒரு காமெடி பீஸ் தானே, எனக்கு கட்ட கோவம் வரும் பார்த்துவேன். தந்தா சாப்பிட்டு எந்திரிச்சு போங்கப்பாங்கிட்டு. என்ன சிரிப்பான்ட்டு கிடக்கு. இவ சின்ன வயசுலேயே ஒரு பேட்டு சோறு பார்த்துக்க, அதில் நிறைய காமெடி பண்ணியிருக்கா. சொல்லுங்க பெரியம்மா. நான் எந்திரிச்சு போகணும். சொல்லுங்க பெரியம்மா. சொன்னா சிரிச்சு சிரிச்சு சாவது இன்னைக்கு. எனக்கு வேலை இருக்குது, அடுக்கலையில் தான் போடுறேன். எப்போவும் இந்த பெரிய உடம்பம் நாங்கள் இவங்க வீட்டுக்கு இவங்க எங்கள் வீட்டுக்கு பின்ன எல்லாருமே சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு அப்படியெல்லாம் போய் வந்துட்டு இருப்போம். அந்த பள்ளிக்கூடம் திறக்கிற வரைக்கும் அப்படி தான். அப்போ இதுவளுக்கு எனக்கு பரிசு நேரமே முடிஞ்சது. இதுவளுக்கு பின்னி ஒரு பரிசு ஏதோ இருந்தது. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரி இதுவாக படிச்சுட்டு இருக்குது. நான் சும்மா ஒரு அங்கே இருந்தேன். அப்போ கரண்டெல்லாம் இல்லை அந்த காலத்தில் கரண்டெல்லாம் இல்லை, விளக்கில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இதுவாக படிச்சுட்டு இருக்கேன்னா நான் பேசாமல் சும்மா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அக்கா நீ ஒரு கதை சொல்லி பார்ப்போம். முதல்ல சீக்கிரம் படித்து முடிங்க, அதுக்கப்புறம் சொல்லி. எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சத்தம் போட்டு படிச்சது பார்ப்போம், எனக்கு ஒன்றும் புரியாது. ஆப்பிள், BAT பேட், CAT கேட். பாலாங்கிட்ட எனக்கு சத்தம் போட்டு படிச்சாதான் புரியும். இங்கே ஒரு அம்மா இவ சத்தம் போட்டு படிச்சுதான் எனக்கு ஒன்றும் மண்டையில் கேரள பார்த்துக்கா. இவனை பாரு, படித்தாதானே சின்ன கேட்க மாட்டான், தூங்கியாச்சு. ஐயோ அங்கிட்டு பாரு ஒரு புலி. எங்க ஐயோ எங்க புலி எங்க புலி என்ன எங்க புலி யாரு பார்த்தது புள்ளில? சரோசா ஒன்றும் காணல. இவதான் சென்னாத்த. எங்க பார்த்தமக்கா? நான் சும்மா சென்னேன். ஆனால் இதுவெல்லாம் கூட புலின்னு அழுதப்போ நான் நினச்சேன் உண்மையிலே புலி வந்துச்சுன்னு. படிக்க சென்னேன், படிச்சணும். இது இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நேரத்தை வீணடிச்சது. எனக்கு நல்லா அடிக்க குறவு பார்த்துக்கோ.